வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு சேனல்ல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். மத்திய பிரதேச நீதிமன்றத்துல ஒரு விவாகரத்து வழக்கு போடுறாங்க. அதுல ஒரு இடைக்கால ஜீவனாம்ச மனு போடுறாங்க. அதுல கணவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்காரு, நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். டாபிக்ல போயிடலாம். நோட் பண்ணிக்கோங்க. சித்தார்த் விசஸ் காந்தாபாய், AAR 2007 MP 59. சித்தார்த்துங்கிற கணவர் காந்தாபாய்ங்கிற மனைவி மேல ஒரு விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்றாங்க. மனைவி ஒரு இடைக்கால ஜீவனாம்ச மனு தாக்கல் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாயும் வழக்கு நடத்துறதுக்கு ஒரு 1000 ரூபாயும் கேட்டு 2000 ரூபாய் கேட்டு இடைக்கால ஜீவனாம்ச மனு தாக்கல் பண்றாங்க. இவர் கவுண்டர் போடுறாரு. ஆனா அதை கன்சிடர் பண்ணாம கோர்ட்டு உங்களுக்கு உத்தரவு வழங்கிடுது. 2000 ரூபாய் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு வழங்கிடுது. இப்ப சித்தார்த்து ஹைகோர்ட்டுக்கு போறாப்ல. இது மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்ததுனால ஹைகோர்ட்டுக்கு போறாப்ல. இப்ப இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்காரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி 2 செக்ஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 23(2) என்ன சொல்லுது அப்படின்னா, ரீகன்சிலேஷன், சமரச முயற்சி கட்டாயம் நீங்க பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த ஒரு ரிலீஃபையும் கொடுக்க முடியும் அப்படிங்கறது சொல்லுது. அதாவது வேற ஒண்ணும் இல்ல, சமரச முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல தோல்வி அடைஞ்சாதான் நீங்க அடுத்து எந்த ரிலீஃபையும் கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்லுது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 24 என்ன சொல்லுது, கணவனோ மனைவியோ தன்னைத்தானே பராமரிச்சுக்கிட முடியலன்னா எதிர்ப்பாளியினர் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறத சொல்லுது. இதே ஸ்டாண்ட்ல தான் இவர் வராரு. இவர் எடுக்கிற ஸ்டாண்டுமே இதுதான். 23(2) நீங்க எந்த இதுலயுமே ஃபாலோ பண்ணல. ரீகன்சிலேஷன், சமரச முயற்சி நீங்க எந்த இதுவுமே எடுக்கவே இல்லை எங்க வழக்குல. ஆனா நீங்க எனக்கு எதிராக இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அலோவ் பண்ணிருக்கீங்க. இது தவறு, இது செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதுக்கு ஆதரவா ஒரு வழக்கம் கொடுக்காப்ல, ஒரு முன்தீர்ப்பு கொடுக்காப்ல. கேசவராவ் விசஸ் பிகாரி பைன்னு ஒரு வழக்கு. அந்த வழக்குல என்ன சொல்லுது, சமரச முயற்சி கட்டாயம் அப்படிங்கறத சொல்லுது. இதுக்கு மனைவி தரப்புல இருந்து தர்மேந்திரகுமார் வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு கொடுத்தாங்க. அந்த வழக்குல ரீகன்சிலேஷன் சப்ஸ்டான்சிவ் ரிலீஃபை பொறுத்தளவு தான் கன்ஃபார்ம். அதாவது விவாகரத்து போன்ற பெரிய மனுக்களுக்கு தான் அது கட்டாயமே தவிர இன்ட்ரீம் ரிலீஃபா மெயின்டெனன்ஸ் கேட்காங்க. இதுக்கு கட்டாயம் கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. இடைக்கால ஜீவனாம்சம் மனைவிக்கு கொடுத்தது சரிதான். இது ஒரு இடைக்கால மனு. இது இருந்ததுன்னா தான் மனைவியால வழக்கை நடத்த முடியும். தன்னைத்தானே பராமரிச்சுக்கிட முடியாதவங்க எப்படி வழக்கு நடத்துவாங்க? அதனால இதை அலோவ் பண்ணாதான் வழக்கு கரெக்டா நடக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது, இன்ட்ரி மெயின்டெனன்ஸ் பெட்டிஷன் அதாவது இடைக்கால ஜீவனாம்சம் நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி தீர்ப்புகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உடனடியா அலோவ் பண்ணணும், உடனடியா அலோவ் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. இது மாதிரி நீங்க சைடேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.